வணக்கம், இது பிளாக் ஷீப் அவார்ட் செய்திகள். கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கிய முத்திரை தேர்தல் பிளாக் ஷீப்பினுடைய 3 திரைகளுக்கான விருதுகளை கொடுப்பதற்கான தேர்தல் பரபரப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கடந்த 10 நாட்களில் கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டுகளை அள்ளி இருக்கக்கூடிய இந்த தேர்தலின் ஓட்டு முன்னிலை நிலவரங்களையும், மேலும் இந்த தேர்தலில் தொடர்ந்து நடக்கப் போகின்ற இந்த விருது விழாவை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இன்று தொகுத்து கொடுக்க காத்திருக்கிறது உங்கள் பிளாக் ஷீப் அவார்ட் செய்திகள் வாசிப்பதற்காக நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ். தொடர்ந்து டிஜிட்டல் கேட்டகரியில வேற எந்தெந்த கேட்டகரியில் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்காங்கன்றத இப்ப பார்த்துட்டு வருவோம். ஆட்டோமொபைல் கேட்டகரியில மோட்டோ வேகன் 2,21,019 ஓட்டுகள் பெற்று முன்னிலை வைக்கிறார். அடுத்ததாக 2வது இடத்துல திருப்பூர் மோகன் அவர்கள் இருக்காரு. ரொம்ப குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல தான் இருக்காங்க. கேமிங் சேனல்ல விவேக் அண்ட் பிரேம் 3,22,910 ஓட்டுகள் பெற்று முன்னிலையில் இருக்காங்க. ஸ்டாண்டப் காமெடியன்கள்ல அபிஷேக் குமார் 92,141 வாக்குகள் பெற்று முன்னிலை வைக்கிறார். டெக் சேனல்ல A2D நந்தகுமாருக்கும் கவியரசன் 5 டாகுக்கும் ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கு. அதுல கவியரசன் அவர்கள் இப்போ 1,34,302 ஓட்டுகள் பெற்று முன்னிலை வைக்கிறார். பெட் சேனல்ல சோட்டு பிளாக் சுந்தர் 1,27,386 ஓட்டுகள் பெற்று முன்னிலை வைக்கிறாங்க. பிளாக் ஷீப் டெலி அவார்ட்ஸ் 2025 தேர்தல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளாக தொடர்ந்து பிளாக் ஷீப் டெலி அவார்ட்ஸ்ல யார் எந்தெந்த கேட்டகரியில முன்னிலை வைக்கிறாங்கன்னு வாங்க பார்த்துட்டு வரோம். பெஸ்ட் டைரக்டர் கேட்டகரியில் பிரவீன் பென்னட் மகாநதிக்காக 68,178 ஓட்டுகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ல தரணி மகாநதி 41,230 ஓட்டுகள் பெற்று முன்னிலையிலும், பெஸ்ட் காமெடியன் மேலில் ஸ்ரீதேவா சிறகடிக்கு ஆசை 23,103 ஓட்டுகளோடு முதலிடத்திலும், ஃபேவரட் ஆன் ஸ்கிரீன் பேர் லட்சுமி பிரியா அண்ட் சுவாமிநாதன் அனந்தராமன் மகாநதி 70,475 ஓட்டுகளோட முன்னிலையிலும் இருக்காங்க. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி, பிளாக் ஷீப் சினி அவார்ட்ஸ் 2025 தேர்தலில் யார் முன்னிலை வைக்கிறார்கள் பார்க்கலாம் வாங்க. ஃபேவரட் ஆக்ட்ரஸ் கேட்டகரியில 3,67,435 ஓட்டுகளோடு சாய் பல்லவி முதலிடத்துல இருக்காங்க. ஃபேவரட் டைரக்டர் கேட்டகரியில் 3,08,94 ஓட்டுகளோடு முன்னிலையில் இருக்கிறார் நித்திலன் சாமிநாதன் அவர்கள் மகாராஜாவிற்காக. சிறந்த குணச்சித்திர நடிப்பில் அரவிந்த் சுவாமி அவர்களும் இப்பொழுது 2,03,097 ஓட்டுகளோடு மிகலன் திரைப்படத்திற்காக முதலிடத்தில் இருக்கிறார். ஃபேவரட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஃபீமேல் வரிசையில் வாழை திரைப்படத்திற்காக 96,740 ஓட்டுகளோடு திவ்யா துரைசாமி முதலிடத்தில் இருக்கிறார். தேர்தல் அறிவித்த நாள் தொட்டு, இன்னும் சொல்ல போனால் விருது அறிவித்த நாள் தொட்டு தொடர்ந்து பின்னூட்டங்களில் வந்து எக்கச்சக்கமான கேள்விகளையும் பதில்களையும் வினவுகளையும் கேலி கிண்டல்களையும் நையாண்டிகளையும் தொடர்ந்து பதிவிட்டு வரும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றிகள். இன்று அதுபோல் வந்திருக்கக்கூடிய பின்னூட்டங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். We need NP and Preetha dance performance. Yes, நிச்சயமா NP பிரீத்தாவை நம்ம டான்ஸ் பண்ண சொல்லலாம். ஆனால் என்ன, நாங்கள் அந்த டான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ரிஹர்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆடணும் அப்படின்னு சொல்லி இதனால கதைப்போமா எபிசோட மறுபடியும் தள்ளி போடுவாங்க. தேவையாது கதைப்போமா வரட்டும். முதல்ல இந்த டீமை வச்சுக்கிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பண்ற உனக்கு முதல்ல ஒரு அவார்டு கொடுக்கணும்யா விக்னேஷ். உணர்ந்து சொல்லியிருக்கீங்க, உணர்ந்து சிரிச்சுட்டு மாட்டிக்கிட்டே. ரீசெண்ட் டேஸ்ல கான்சர்ட்டை ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணாம பல அடிகள் விழுந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்டபத்திரம் இது இந்த மறக்குமா நெஞ்சம் அதையா சொல்றாங்க, இன்னும் மறக்கலையா நீங்க? 2வது அந்த கான்சர்ட்டுக்கு அப்புறம் 1,500 கான்சர்ட் நடந்துருச்சு. ஸோ 1000 கோயம்புத்தூர்லையும் 500 சென்னையிலையும். ஆனாலும் நீங்க இதை மறக்காம இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. பட் நிச்சயமா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆர் த ஃபர்ஸ்ட் பிரைமரி திங்ஸ் வி டேக் கேர் ஆஃப். அதனால ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த எச்சரிக்கை. என் தலைவி சன்னி லியான் லிஸ்ட்லயே இல்லையே. லிஸ்ட்டுங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவங்களை அடைக்க எங்களுக்கு மனசு வருது. வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ண எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா தலைவரே? கிவ் மீ an opportunity ப்ளீஸ். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு தடவையும் 30 பேர் 50 பேர் 100 பேர் வாலண்டியராக வருவாங்க. வந்துட்டு அங்கே வந்து ஷோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஷோ பார்த்தா பரவாயில்ல, வர்றவங்கள்ட்டெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள செல்ஃபி எடுக்கிறது காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதோ அவங்க வேலைன்னு சொல்லுவோம். கூப்பிட்டு போய் அங்கே கார்கிட்ட நிப்பாட்டி இவங்க செல்ஃபி எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இந்த முறையும் வாலண்டியராக வர வாழ்த்துக்கள். பிளாக் ஷீப்கான இந்த 3 திரைகளுக்கான தேர்தலில் ரொம்ப முக்கியமான ஒரு திரையா இருக்கக்கூடிய சின்ன திரை. இந்த சின்ன திரை விருதுகளை முதல் முறை கொடுக்க போறோம். பிளாக் ஷீப் டெலி அவார்ட்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன். எதனால, யாருக்கு கொடுக்க போறோம், இதை பற்றி விழாக்குழு கலந்துரையாடுறாங்க. வாங்க கேட்டுட்டு வருவோம்.
விழா குழுவுக்கு வணக்கம். வணக்கம் 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 தலைவரே. இன்னைக்கு வந்து நம்ம பேச போறது இந்த 3 அவார்ட்ஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெபியூவா கொடுக்கறது வந்து 2 அவார்ட்ஸ். ஒன்னு சினிமா விருதுகள் ஃபர்ஸ்ட் எடிஷன், டெலி அவார்ட்ஸும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன். சோ இதுல டெலி அவார்ட்ஸ்க்கு வந்து ஓட்டிங் குவியுது. இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கிறது அதுக்கு தான். ஏன்னா டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்காவது யார் யார் வருவாங்க, எப்படி எப்படி இருப்பாங்க அதெல்லாம் தெரியும் நமக்கு 2-3 வருஷம் இருந்ததுனால. அவார்ட்ஸை பத்தி என்ன போஸ்ட் போட்டாலும் கீழே வந்து எல்லாரும் என்ன கார்த்திக், அவர் பேர் என்ன, நிக்கா, கார்த்திகை தீபம் கார்த்திக் இல்லனா விகா 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 விகா, அது மாதிரி நிறைய வெவ்வேறு ஆட்களை பத்தி வெவ்வேறு போஸ்டுக்கு எல்லாம் பாக்குறோம். டெலி அவார்ட்ஸ்ல என்னன்னா நம்ம வந்து நம்ம ஒரு டெலிவிஷனா இருந்து இன்னொரு மத்த சேனல்களுக்குலாம் அவார்டு கொடுக்கறது இதான் முதல் முறை. வேற யாருமே டெலிவிஷனா இருக்கும் பொழுது அவங்கவுங்களுக்கான அவார்ட்ஸ் தான் அவங்கவுங்க கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் டெலி அவார்ட்ஸ், ஜி குடும்ப விருதுகள், சன் குடும்ப விருதுகள் எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. நம்ம தான் முதல் முறையா எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குற ஒரு டெலிவிஷனா இருக்க போறோம். டெலி அவார்ட்ஸ்ல கேட்டகரிஸ் என்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த முறை வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம சில ஐகானிக்கான விஷயங்களும் பண்ணணும்னு நினைச்சோம். 90s ஆங்கர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்றது. உங்களுக்கு பிடிச்ச 90s ஆங்கர்ஸ் சுரேஷ், கேப்டன் சுரேஷ், விஜய் வரதராஜா, விஜய் சங்கர், விஜய் சாரதி. ஆமா, நீங்கள் கேட்ட பாடல் விஜய் சாரதி. சோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஹானர் பண்றது அப்படின்னா ஐகானிக்காவும் சில விஷயங்கள் பண்றோம். பிளஸ் வந்து 25 வருஷம் டிவியில இருக்கவங்க. சினிமாவில் அப்படி இருந்தால் நம்ம கொண்டாடிடுவோம். ஆனால் டிவியில் அப்படி இருக்கவங்க இருக்காங்க. டெலிவிஷன் ஹெட்டாக இருப்பாங்க, ப்ரோக்ராமிங் ஹெட்டாக இருப்பாங்க, ஒரு ஷோ ப்ரொடியூசராக இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாமும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். டெலி அவார்ட்ஸில் வெறும் ஃபேஸஸ் மட்டும் இல்லாமல் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கக்கூடியவங்களையும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கேட்டகரி அவார்ட்னா எல்லா அவார்டும் கொடுக்க போறீங்களா? ஹீரோ ஹீரோயின் அது மாதிரி இல்லாம டெலிவிஷன்ல இப்ப என்னென்ன இருக்கும்? எல்லாமே குணச்சித்திரம் நடிக்கிறவங்க, அப்புறம் ஃபீமேல் ஃப்ரெண்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டைரக்டர். ஓகேனே, ஓகே. சொன்னா டைரக்டர்லாம் வந்து சில பேர்லாம் பயங்கர ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு. குமரன் சார் தெரியும்ல, சிறகடிக்க ஆசை பண்றாரு. அவர் வந்து சன் டிவியோட எப்பயுமே டாப் ரேட்டட் சீரியல் அவரோட தான் இருக்கும். விகடன் ப்ரொடக்ஷன்ல அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து கிட்டத்தட்ட அவர் அந்த ரெக்கார்டு ஏதோ 10 வருஷமோ 12 வருஷமோ மெயின்டைன் பண்ணாரு. அதே எபிசோட் பண்ணிருப்பாரு. அவர் சீரியல் தான் எப்பயுமே நம்பர் 1ல இருக்கும். விஜய் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சிறகடிக்க ஆசை அதே மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணுச்சு. இது மாதிரி குமரன் சார் மாதிரி பிரவீன் பென்னட் அண்ணன் அவரோடது அப்படிதான். அவர் என்ன தொட்டாலுமே அது வந்து பெருசா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கான பெஸ்ட் டைரக்டர் அவார்ட். அடுத்து வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர். இது எப்படி சொன்னது? ஆமாண்ணே, குணச்சித்திரம் சீரியல் ஆக்டர்லாம் எடுக்க முடியுமா? ஏன் முடியாது? ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல ஹீரோயின் இப்ப எப்படி நான் கேக்குறது, ஹீரோயின் இருக்குன்னா ஹீரோட ஃப்ரெண்ட், ஹீரோட ஃப்ரெண்ட், மாமனார் அந்த கேரக்டர், இந்த கேரக்டர், சித்தப்பா. ஆனா எல்லா சீரியலும் ஒரு 4 மாமனார் 4 மாமியார் இருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும் அதனால நம்ம என்ன பண்றோம்னா மாமனார் மாமியார் மட்டும் தனி கேட்டகரி வச்சிருக்கோம். ஃபேவரட் மாமனார், ஃபேவரட் மாமியார். நெக்ஸ்ட் இயர் பிளாக் ஷீப் மாமனார் மாமியார் அவார்ட் 2026 லான்ச் பண்ணாலும் பண்ணுவீங்க. நீ தெரியும், எனக்கு பயமா இருக்கு. உண்மையிலே ஃபேவரட் மாமனார் தனியா இருக்கு, மாமியார் தனியா இருக்கு. ஃபேவரட் மாமியார் மருமகள் பேர் ரொம்ப டேஞ்சர் புலி. அப்பள ரொம்ப டேஞ்சர் புலி. பெஸ்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி. பெஸ்ட் தாத்தா பாட்டி இருக்கு. ஃபேவரட் லான்ச் ஆஃப் தி இயர். இந்த வருஷம் வந்து ஏன்னா அதுல விண்டேஜ் இருக்கும். 5 வருஷம் சீரியல், 8 வருஷம் சீரியல்ல. பட் இந்த வருஷம் வந்து பேர் வாங்குனது அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் லான்ச் ஆஃப் தி இயர். எல்லா சீரியல்லுமே இத்தனை கேரக்டர் கம்பல்சரி இருக்குமா? நீங்க எப்படி அத நாமினீஸ்ல கொண்டு வரணும்? கொண்டு வந்த அவார்டு ஓட்டிக்குள்ள போயிட்டு இருக்கு தம்பி, போய் பார்த்துட்டு. நான் கொஞ்சம் சினிமால கான்சென்ட்ரேட் பண்றதுனால. நீ சினிமால கான்சென்ட்ரேட் பண்ண, சினிமாவோட கான்சென்ட்ரேட் பண்ணுதா? இல்ல சீரியஸா கேக்குற சொல்லு, சினிமாவோட கான்சென்ட்ரேட் பண்ணுதா? ஓகே, அப்பப்ப டல்லா இருக்கும்போது காமெடி மக்களே ஒருத்தர பாடி ஷேவிங் பண்றதா இந்த மாதிரி மோட்டி டிமோட்டிவேட் தப்பு தான். ஆனா இவன் பேசுறது நீங்களே கேளுங்க, நீங்களே பண்ணுவீங்க. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு பண்ணிட்டேன். நகைச்சுவை தேவைப்படுதா இல்லையா? டேய் டென்ஷன் பண்ணாத. அடுத்து ஃபேவரட் மதர். இது அம்மா. ரொம்ப கஷ்டம். இந்த கேட்டகரி சத்தியமா சொல்றேன். ஏன்னா ஒரு சீரியல் எந்த சீரியலுமே சாப்பிடும் போது திடீர்னு பாத்துட்டேன்னா அத வர எல்லாமே அவனுக்கு பிடிக்கணும். ஃபீல் பண்ணி அழ வச்சிருவாங்க எமோஷனலா. சோ எல்லாமே அதே மாதிரி ஃபேவரட்ல வந்து ஆக்டர் நெகட்டிவ் ரோல், ஆக்ட்ரஸ் நெகட்டிவ் ரோல், வில்லன் கேரக்டர் இல்லையா? ஆமாண்ணே. இந்த விஷத்தை கலந்து உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. மேக்ஸிமம் வில்லி தான் இருப்பாங்க. எல்லா மேக்ஸிமம் வில்லி தான் இருப்பாங்க. சில இடங்கள்ல வில்லன்களும் இருக்காங்க. அது ஒண்ணு பண்ணலாமாண்ணே? என்னதுப்பா? பெஸ்ட் மனசுல நினைச்சு பேசுற ஒரு அவார்ட் மாதிரி. யாரு சீரியல்ல யாரு மனசுல நினைச்சு, ஏன்னா சில பேர் பாத்துருக்கேன் ஏன் சொல்றேன்னா சில சீரியல்லாம் உண்மையிலே பாத்திருக்கேன். 32 பேஜ்ல மனசுல பேசி பாத்திருக்கேன். அந்த எபிசோட் ஃபுல்லாவே இன்னைக்கு வர மாட்டான். சாந்தி உனக்கு எதுவும் தெரியாது, நீ அவகிட்ட போறியா? போ சங்கர் என்ன பண்ண போறான் எனக்கு தானே தெரியும். எங்கேயோ ஒருத்தர் எவனோ போன் பண்ணுவான், அவங்கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் பேசிட்டா ஆளே இல்ல. இல்ல இது வந்து நகைச்சுவை தாண்டி ஒரு அவார்ட் கொடுக்கலாம். ஏன்னா மைண்ட் வாய்ஸ் பேசுறதுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. வாய்ஸ் அவார்ட்ஸ்ல கொடுத்துறோம். கொடுத்துடலாம். பெஸ்ட் மைண்ட் வாய்ஸ்
அவார்ட். என்ன அப்புறம் அந்த ப்ராண்டிங் இந்த சொல்லுவாங்கல்ல அது சில பேர் உண்மையில கியூரட்டா பண்ணுவாங்க. ஜெனரலா எப்பயுமே சினிமா கொண்டாடிடுறோம். சீரியல் இப்போ ஏன் சீரியல்ல வீடு தம்பி எல்லா சீரியல்லயும் இப்பலாம் பாட்டு இருக்கு தெரியும்ல, பாட்டுக்கு மிரட்டுறாங்க. இன்னொன்னு படத்துல இருக்க விஷுவல் அப்படியே கொண்டு வராங்க. பேட்ட பாட்டு போட்டுச்சுன்னா பேட்ட விஷுவல் அப்படியே ஈக்குவேட் பண்றாங்க. நல்லா இருக்கு. சன் டிவில சீரியல் பண்றாங்கல, அதுல சன் டிவில இருக்க மியூசிக்லாம் இங்க பாட்டா. ஆமா என்னோட ஃபேவரட் தானே. ஆனா எல்லாத்தையும் தாண்டி சினிமாட்டோகிராஃபருக்கு பயங்கர சவாலான வேலை அது சீரியல்ல. ஏன்னா அவங்க கொடுக்குற டைம்க்குள்ள ஒரு நாளுக்குள்ள அவங்க 18 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுக்கணும். சில நேரம் ஆப்போசிட்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் வரலனா கூட இவங்கள மட்டும் எடுத்து அப்புறம் இவங்கள மட்டும் எடுப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபிக்ஷன், அதாவது சீரியல் சைடுல இதெல்லாம் பண்றோம். நான் ஃபிக்ஷனும் இருக்கும்ல. சோ பெஸ்ட் ஆங்கர் மேல், பெஸ்ட் ஆங்கர் ஃபீமேல். ஓ நமக்கு நம்ம அவார்ட் கொடுக்கறது இல்ல. ஓகே டிவி ஷோலடா கொடுத்தா கூட உனக்கு கொடுக்கறது இல்ல. ஓகே. அப்புறம் பெஸ்ட் டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோ, சூப்பர். அப்புறம் டாக் ஷோ, பெஸ்ட் டெலிவிஷன் டாக் ஷோ. டாக் ஷோ ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? நீ ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோனா ஆமா சில பேர் ரெண்டு மூணு இருக்கே. குக் கோமாளி, டாப் குக்கு, டூப் குக்கு, மாமா மனசுலாயோ. அதெல்லாம் முக்கியமான ஒரு இதுதான் மக்கள் மாமா மனசிலாயோ. நல்ல பாருங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கனே. பண்ணலாம். 1000 தான் நீங்க கண்ணே. ஏய் நாமினேஷன்ல வச்சு தான் தூக்கிட்டமேடா உன்னை. அப்புறம் என்னத்துக்கு பேசிட்டு இருக்க? இல்ல ஷோ இருக்குல்ல, ஷோ இருக்குல்ல. ஷோக்கு கொடுத்தா இவனுக்கு கொடுப்பீங்களா அப்போ? ஆமா. அப்புறம் அதுல ஆங்கர் தீனானந்த் தானே, பிரச்சனை இல்ல, நீங்க பேசுங்க. முடிஞ்ச அளவு போட்டுக்கிறான். சோ பெஸ்ட் நியூஸ் ரீடர், பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் ரெண்டுமே. சோ நியூஸ் ரீடர்ங்கறவங்க நியூஸ் படிக்கிறவங்க, நியூஸ் ஆங்கர்ங்கறவங்க இந்த டிபேட்லாம் நடத்துறாங்கல்ல. ஆக்சுவலி உங்களோட மெயின் ஐடியா தாட்டே எந்த கடையில மிஸ் பண்ண கூடாது. ஆமா. ஏன்னா அடுத்த வருஷம் அவன் நடத்தலாம். நாங்க பண்ணிட்டோம் அதெல்லாம் நாங்க அப்பவே பண்ணிட்டோம். தம்பி அவன் இவனு பேச கூடாது. நாங்க பண்ணிட்டோங்க அப்போ. அப்பவே பண்ணிட்டோங்க. அந்த அளவுக்கு எங்க அண்ணன் அதாவது எதுவுமே மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. போக போக என்னவோ நடக்கலாம். தி பெஸ்ட் கார்ட்டூன், தி பெஸ்ட் கார்ட்டூன் கேட்டகரி ஜாக்கி சானிக்கு போட்டு வந்து கூட்டி வரலாம் சொல்றேன். அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். என்ன இப்போ இந்த முறை டெலி அவார்ட்ஸ் வந்து எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம எல்லா சேனலையும் கொண்டாட போறோம். பிளஸ் வந்து நம்மளும் ஒரு சேனலா இருந்து இதை பண்றோம். பிளஸ் நம்ம இதை டெலிகாஸ்ட் பண்ண போற சேனல்ட்டையும் சொல்லிட்டோம். சூப்பர். நாங்க வந்து எல்லா சேனலுக்கும் தான் கொடுக்க போறோம்னு அவங்களும் ரொம்ப கிரேசியஸா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த சேனல் பெருந்தன்மை. எல்லா சேனல்னா எங்களையும் கன்சிடர் பண்ணுவீங்கல்ல அப்படின்னாங்க. நிச்சயமா எல்லாரும் உங்க சேனல்ல உள்ளவங்க தான் முத அவார்டு அப்படின்றீங்களா? ஆனா ஆக்சுவலான எனக்கு இல்ல நிஜமாவே நான் நிறைய சினிமா அவார்ட்ஸ் பார்த்திருக்கேன். நம்மளோட டிஜிட்டல் அவார்ட் ஃபுல்லா நான் கூட இருந்திருக்கேன். இப்போ சினிமா அவார்ட்ஸ் பார்ப்போம், நம்ம நல்லா போன நம்பிக்கை இருக்கு. நான் உண்மையில ரொம்ப எக்ஸைட் பண்றது டெலிவிஷன் அவார்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெலிவிஷன் அவார்டு அதே மாதிரி எல்லா கேட்டகரியில வர போறாங்க. நான் பார்த்து ரசிச்ச சீரியல்ல இருந்து அப்புறம் ஆக்ட்ரஸ்ல இருந்து, ஏன்னா இவங்களும் எல்லா இடத்துல பார்க்க முடியாது. இப்போ இவங்களை பார்த்தா அந்தந்த சேனலோட அவங்க நடத்துற அவார்ட்ல தான் பார்க்க முடியும். பட் இங்க அப்படி இல்ல, எல்லாருமே இருப்பாங்க. நம்ம யார் வேணா வந்து பார்க்கலாம். சோ அது உண்மையிலே அன்னைக்கு மட்டும் உங்க அம்மாவை கூட்டு வந்தீனா நீ தான் ஹீரோ. இப்போ எங்க அம்மா சீரியஸாவே இப்போ அதான் உள்ள வேலை செய்யற கம்பெனில எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா அம்மா டிஜிட்டல் கூட தெரியாது. சினிமாவில் கூட அம்மா ஹீரோ பார்க்க முடியும் தெரியல. ஆனா இங்க அவங்களுக்கு தினம் தினம் வீட்டுல பாக்குற ஒரு ஆர்டிஸ்ட் மாமியார் கிட்ட போய் ஆனா உங்க மருமகளை நீங்க அப்படிலாம் பேசியிருக்கீங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏய் எங்க பாட்டிலாம் கெட்டா சொல்ல திட்டிட்டு இருக்காங்க. நான் பாத்துட்டேன். கெட்டா இங்க டிவி எப்படி தப்பா புரிஞ்சிருக்கேன். உன்னை பார்த்து திட்டி இருப்பாங்க, உனக்கு அங்க கேட்டிருக்கோம். ஓகே டன் சூப்பர். சோ டெலி அவார்ட்ஸ் இந்த முறை சிறப்பா நடத்தி முடிக்க போறோம். பாப்போம் இந்த கேட்டகரிஸ்ல யாரெல்லாம் வந்து வின் பண்ண போறாங்கன்னு. எக்கச்சக்கமான ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. இதுவரையிலும் ஓட்டு போடாதவங்க blacksheepindia.com போய் ஓட்டு போட்டு. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியின்படி நிறைய பேர் தொடர்ந்து நம்மளுடைய பிளாக் ஷீப் தேர்தலில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய நிகழ்வை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு சேர்த்துட்டு இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி ஃப்ரம் பிளாக் ஷீப் ஃபேமிலி. யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம். இன்றைய செய்திகள். பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் நாமினேட் செய்யப்பட்ட சிம்லி டைம் பாஸ், சிம்லி எம்ப்ரஸ், சிம்லி சினிமா, ஸ்மார்ட் விவசாயி, செக்மேட், சரவணன் பழனிசாமி மற்றும் ரெட் நூல் ஆகியோர் தங்களது சோசியல் மீடியாக்களில் அவர்களது வாக்குகள் சேகரிப்பை மேற்கொண்டதற்கு பிளாக் ஷீப் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த வீடியோல சொல்றோம்.